வாழைப்பூ குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு வாழைப்பூ எடுத்து க்ளீன் பண்ணி மோரில் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஜாரில் ஒரு கைப்பிடி தேங்காய், ஒரு டீஸ்பூன் நிலக்கடலை, ஒரு டீஸ்பூன் எள்ளு சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அது கூட ஒரு டீஸ்பூன் வெந்தயம், ஒரு டீஸ்பூன் கடுகு, 7-8 பல் பூண்டு, 15 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இதுக்கப்புறமா புளியை கரைச்சி ஊற்றிக்கோங்க. அது கூடவே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ வாழைப்பூ லைட்டாக எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்து அதுக்கப்புறமா குழம்புல சேர்த்துக்கோங்க. நீங்கள் இப்படி வதக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா குக்கரில் இந்த வாழைப்பூவை ஒரு விசில் வச்சு வேக வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, அந்த அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த அளவுக்கு கொதித்து வற்றினதுக்கப்புறமா கடைசியாக வெல்லம் சேர்த்து இறக்குனீங்கன்னா வாழைப்பூ குழம்பு ரெடி.